பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 22வது வசனம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சரசமும் பலனை தரும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க. அதற்கு முன்பாக உள்ள வசனத்தில் ஆண்டவர் அழகாக குறிப்பிடுகிறார், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். ஆம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, வனாந்திரத்திலே பாலைவனத்திலே பசும் புல்வெளிகள் காணப்படும். அங்கே நம்முடைய விலங்கினங்கள் சந்தோஷமாக மேய்ச்சலை பெறும். அது மாத்திரமல்ல, விருட்சங்கள் காய்களை காய்க்கும், மரங்கள் அங்கே உண்டாக்கப்பட்டு அங்கே அழகான காய்கள் பழங்கள் அங்கே காணப்படும். அதை தொடர்ந்து அத்திமரமும் பலனை தரும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஐயோ, என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது, என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது, என் வாழ்க்கையில எப்ப பசுமை வரும் என்று சொல்லி நீங்க அங்கலாய்க்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை, உங்களுடைய வனாந்திரம் அது பசும் வெளியாக அது மாற்றப்படும். என்னோட ஒரு கனி இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. அங்கே ஆண்டவர் காய்களை உருவாக்குகின்ற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்லங்க, அத்திமரமும் திராட்சை கொடியும் பலனை தரும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை வைத்து நிறைவான காரியங்களை செய்வார். என் வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்களை உண்டாக்கினவர், அது நோக்கங்களை அறிந்தவர், உங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. இப்ப நான் என்ன செய்யணும், கடவுளை என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கேன்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை வைத்தும் நிறைவான காரியங்களை செய்து இந்த தேசத்திற்கு உங்களை வைத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக, நிறைவான சந்தோஷத்துக்குள்ளாக உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் உங்க சந்ததியும் தேவன் தாமே எடுத்து பயன்படுத்துவார். தைரியமா இருங்க. கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்மை பலப்படுத்தி நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்ம நடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.